வணக்கம் நண்பர்களே, இமயம் டிபிடி ரியல் எஸ்டேட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் இன்னைக்கு பார்க்க வந்துருக்கிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்க அப்படின்னா, நியூ பிரகாத்தூர் ஆலப்பாக்கம் அடுத்த என்ஜிஓ நகர். இது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு எஸ்எஸ்எம் நகர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இது உள்ளே தான் போகும். உள்ள இண்டிவிஜுவல் வில்லாஸ், அப்பார்ட்மெண்ட் ஃப்ளாட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். ரொம்ப ரொம்ப டெவலப்பான இடம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு நமக்கு 964 ஸ்கொயர் ஃபீட் வந்து சேல்ஸ் வந்து ஒரு 20 ஃபீட் 21 ஃபீட் வந்து ஃப்ரண்டேஜ் இருக்கும். 964 ஸ்கொயர் ஃபீட்டு ஈஸ்ட் ஃபேஸிங்கில் கிடச்சிருக்கு. ஸோ ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 24 ஃபீட் ரோடு. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டி கிடச்சிருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 6500 சொல்கிறாங்க. அதை வந்து பார்த்தோன்னா எதாவது நெகோசியபிள் பண்ணுறதுக்கு நம்ம நேரில் உட்காந்து பேசி ட்ரை பண்ணலாம். இந்த லொக்கேஷனில் பார்த்தோன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து பிளாட்டு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேர். நீங்கள் என்கொயரி பண்ணி பார்க்கலாம். இந்த பக்கம் பிளாட்டு சர்ச் பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி சின்ன பிளாட் கிடைக்குமான்றது ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஏரியாவில் இந்த மெயின் ரோட்லேருந்து பக்கத்தில் பிளாட் கிடைக்குமான்றது இன்னொன்று. நீங்கள் பார்த்துக்கோங்க. மெயின் ரோடு வந்து 3வது ப்ராப்பர்ட்டி நமக்கு சேல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக மிஸ் பண்ணுறாதீங்க. உங்கள் பட்ஜெட் வந்து கொஞ்சம் டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா ரேட் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் இன்னமும் ரேட்டு க்ரோத் ஆகும். மிஸ் பண்ணுறாதீங்க. ஏன்னா நம்ம இதை மிஸ் பண்ணிட்டோம்னா டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப உள்ளே தான் போகிற மாதிரி இருக்கும் பிளாட் வாங்குறதுக்கு. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக சொல்கிறேன். ஒரு சில பிளாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்கும். பட் ரேட்டாலேயும் வேறு சின்ன சின்ன இஷ்யூவாலே பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராப் பண்ணிவிடுவோம். பட் நம்ம அதுக்கப்புறமா திரும்பவும் அந்த பிளாட்டுக்காக ட்ரை பண்ணோம்னா வேறு எங்கேனா போயிடும். எவ்வளோ கொடுத்தாலும் ஒரு சில பிளாட்லாம் கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி தான் இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. மெயின் ரோடு வந்து பார்த்தோன்னா ஒரு 3வது ப்ராப்பர்ட்டியே நமக்கு வந்துடுது. அதனால் பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணுறாதீங்க. இந்த லொக்கேஷனில் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ரேரான ஒரு ப்ராப்பர்ட்டி. அதனால் சொல்கிறேன். ஃபேஸிங் பார்த்தோன்னா ஈஸ்ட் ஃபேஸிங் நல்லா ஃபேஸிங் வருது. உடனே வீடு கட்டி குடியேறிக்கலாங்க. பாருங்கள் சுற்றியும் பார்த்தோன்னா நாலா பக்கத்துலையும் பாருங்கள் ஃபுல்லாக வீடுகளாக இருக்கும். இந்த பக்கத்தில் பார்த்தோன்னா 24 ஹவர்ஸும் பார்த்தோன்னா மக்கள் நடமாட்டம் இருக்கக்கூடிய இடம். ஏன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான ஃப்ளாட்ஸ் இருக்கக்கூடிய இடம். அதே போல் பார்த்தா இண்டிவிஜுவல் வில்லாஸ் ஃபுல்லாக இண்டிவிஜுவல் வில்லாஸ் இருக்கிற இடம். எனி டைம் பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் இருக்கிறதால பார்த்தோன்னா ஈஸியாக நல்லா டெவலப் ஆயிடுச்சு. ஸோ ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான வேறு டீட்டெயில் வேணுன்னா கால் பண்ணுங்கள். நன்றி.